பைரவர் நமக்கு போன வருஷம் வந்துட்டு சாமி மலை மேலே கூட்டிகிட்டு போய் நிறைய சாமியே செஞ்சு எல்லாருக்கும் சமைச்சு படையல் போட்டு சாமி சேவை கொடுத்தாரு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கூட்டாஞ்சோறு செய்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது வந்து சாமியோட அருளால் வந்து எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வு வந்து நம்ம ஒன்று கூடியிருக்கோம். சித்தர்களுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இது போன்ற நிகழ்வு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் முன்ன காலங்களில் இருந்த ஒரு நிகழ்வை இப்போ வந்து உயிர்ப்பித்து இந்த தருணத்தில் வந்து சுவாமிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த நிலை வந்து மீண்டும் மீண்டும் தொடரணும். இது வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இங்கே வந்து ஒரு கால பைரவ குடும்பமாக நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரவு நேரங்களில் வந்து இந்த கூட்டாஞ்சோறு அந்த காலத்தில் தான் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நிகழ்வு இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து சுவாமிகளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி காலது. இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து சாமி வந்து சிவகிரீஸ்வர மலை அடிவாரத்தில் வந்து இந்த எல்லோரும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது முதல் டைமாக நான் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைரவ நம்ம காரவடை பண்ணுறோம். சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சாமியினோட கைடன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வார கனவு எப்போ வந்து மலையில் இங்கே சந்திக்கலான்ட்டு பைரவனம். பைரவாய நம்ம இங்கே பைரவ நிலையத்தில் சாமி பைரவ சாமி வந்து எங்களை எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து சிவகிரி மலை அடிவாரத்தில் கருப்பு சாமி கோயில் கிட்டக்க வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமினால் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்து என்னென்ன முடியுமோ ஆளாளுக்கு ஒரு சமையல் செய்து எல்லாம் சேர்ந்து சித்தர்களுக்கு படையல் போட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இது சாமி உருவாக்கின இந்த ஏற்பாடு. இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து ஒரு அன்போட ஒரு அந்யோன்யத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து செய்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்ரா பௌர்ணமி அந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவர் சாமிகள் சொல்லும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. அதனால் வேண்டி வந்து ஐயாவுடைய உத்தரவின் பேரில் வந்து நாங்கள் வந்து உணவு தயார் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா சந்திக்களி செஞ்சிட்ருக்குறோம். சந்திக்களி வந்து பாரம்பரியமான நம்ம உணவு முறை, பழங்கால உணவு முறை. அதை வந்து தயார் பண்ணிகிட்ருக்குறோம். ரெடி ஆகிட்டுருக்குது. சந்திக்களி ரெடி ஆகிட்டுருக்குது. அதுக்கு இந்த தருணம் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு சித்ரா பௌர்ணமி நாளை வந்து நாங்கள் கொண்டாடினதில்லை. கிரிவல பாதையை மட்டும்தான் சுற்றி இருக்கிறோம், பஞ்சாசரம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து எல்லாரும் கூட்டாக சேர்ந்து எல்லா பலதரப்பட்ட மக்களோட நம்ம வந்து ஒற்றுமையாக சிவாடியாராக கூட்டமாக இருந்து நம்ம பைரவர் நிலையத்தில் வந்து இங்கேயே அடுப்பு எடுத்து இங்கேயே வந்து விறகு எடுத்து இங்கே வந்து சமைக்கிறது வந்து பெரிய ஆனந்தமாக இருக்குது. இப்போ பைரவர் சாமி இது மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவோம். அந்த ஞாபகம்லாம் இப்போ வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சிற்றம்பலம். என் பேர் வந்து பைரவ பூஜா. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லோரும் சேர்ந்து சமைச்சு இருக்கிறது. நான் இதில் என்ன செஞ்சேன்னா மாங்காய் சாதம், சாம்பார், காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் நாங்கள் செஞ்ச மெனு. பைரவர் கொடுத்த வாய்ப்புனால எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி பெரிய ஒரு விழா மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி, பைரவருக்கு நன்றி சொல்கிறேன். என் பெயர் கவின். நான் பைரவ நிலையத்தில் மாணவனாக இருக்கேன். நாங்கள் வந்து பைரவ சாமியோட அருளோட ரொம்ப நிறைய சந்தோஷங்களை அனுபவித்தோம். அந்த சந்தோஷங்களில் இன்றியமையாத சந்தோஷம் இந்த சித்திரையில் இந்த பௌர்ணமி நாளில் இத்தனை பேர் வெவ்வேறு குடும்பம் எங்கெங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. வெவ்வேறு குடும்பங்கள் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல்
ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்து சந்தோஷமாக ஆரவாரமாக விதவிதமான உணவுகள் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த தலைமுறை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான வெளி உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எங்களுக்கு எதுவுமே இதுவரையும் தெரியாது, இதுக்கு மேலேயும் தெரிய போகிறதில்ல. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதை எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாது சிலதை. சாமியோட அருளாலையும் குருவருளாலையும் நாங்கள் சந்தோஷமாக இங்கே வந்து இந்த சிவகிரி மலை அடிவாரத்தில் வந்து எல்லா குடும்பத்தோடும் சேர்ந்து சமைச்சு அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எல்லாம் பரிமாறி விளையாடிட்டும் சந்தோஷத்தோடும் சமைச்சு சாப்பிட்னு இருக்கோம். வளர்ந்து வரும் நாகரிக வளர்ச்சியில் எட்டி பார்க்க கூட முடியாத ஒரு விஷயம் இந்த சந்தோஷத்தோடு வாழ்கிற இந்த உணவு செஞ்சு எல்லாரும் பரிமாறி அன்போட பாசத்தோடும் விளையாடி நிற்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒன்று எங்களுக்கு கிடச்சிருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சோமோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கிறது எந்த பிறவியில் புண்ணியம் செஞ்சோமோ தெரில. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். பைரவன் தால் போட்டு